இந்த சென்டென்ஸை இன்டர்வியூவில் சொன்னால் கண்டிப்பாக டவுட் தான். மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட். இதில் என்ன தப்பு இருக்கும்? உங்களுக்கு ஆன்சர் தெரியும், ஆனால் சொல்லும்போது இல்லை யோசிக்கும் போது கன்ஃபியூஷன் ஆகுதுல்ல. ஐ அப்படின்னா டூவர் ஆஃப் த ஆக்ஷன். யார் அந்த ஆக்ஷனை செய்கிறாங்களோ அப்போது நம்ம அந்த ஐ யூஸ் பண்ணணும். ஐ கம்ப்ளீட்டட் மை ஹோம் ஒர்க். ஐ வெண்ட் அவுட். அப்போது யார் வெளில போனால், யார் ஹோம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால்? ஐ. நான் அந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஐ யூஸ் பண்ணணும். மீ என்ன, எனக்கு. ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன். யார் அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறோமோ அவங்க தான் அந்த இடத்துல நம்ம மீ யூஸ் பண்ணணும். டீச்சர் கால்ட் மீ. டீச்சர் யாரை கூப்பிட்டாங்க? என்ன கூப்பிட்டாங்க. தே செலக்டட் மீ. அப்போது இந்த இடத்துல யாரை செலக்ட் பண்ணாங்க, என்ன செலக்ட் பண்ணாங்க. அப்போது நம்ம அந்த இடத்துல மீ யூஸ் பண்ணணும். டூவர் ஆஃப் த ஆக்ஷன் வந்து ஐ, ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன் வந்து மீ. டெய்லியும் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கன்ஃபியூஷன் கிளியர் ஆகும். உங்கள் கன்ஃபியூஷன் கிளியர் பண்ணதுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.